ஆண்டவர் சொல்லிட்டார். எப்ப சொல்றாரு தெரியுமா? இந்த அடிமைகள் இவங்க போறதுக்கு 4 தலைமுறை ஆச்சு. 4ஆம் தலைமுறை தான் அடிமையா போய் எகிப்துல மாட்டிக்கிறாங்க. ஆனா அதை யாருக்கு 4 தலைமைக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு சொன்னார். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும் ஏன் அடிமையா அந்த இடத்துல போறாங்க. நம்ம சுருக்கமா இந்த வசனத்துல சொல்லிட்டு அடுத்து இதுக்கு நான் போறேன். வாசிங்க பார்க்கலாம். 15வது அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவேர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டுக்கு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பாருங்க, தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன? ஒரு சத்துருக்கும் உங்க ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஏன்னா உன் மேல நான் என்ன வச்சிருக்கிறேன்? அழைப்பு இருக்குது. என்ன இருக்குது? அழைப்பு இருக்குது. நான் தானே உன்னை அழைச்சேன். 6ஆம் தேசத்துல சிலை வச்சுட்டு எங்கேயோ ஒரு மூலையில இருந்த ஆபிரகாம, வா கானானுக்கு, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்து வந்தவர் கர்த்தர். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனை அழைச்சிட்டா பிசாசு அவனை அழிக்கணும்னு மிகப்பெரிய பிளான் போடுவான். ஆனாலும் அழைப்பு அவன் மேல இருக்கிற வரைக்கும் அவனை அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்மளை அழைத்தவர் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை முடிவு வரையிலும் நம்மளை நடத்துவது போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை மரண வரையிலும் நடத்துவார். அப்ப ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாத, சத்துருக்களையோ எதிரிகளையோ நீ இந்த தேசம், ஏன்னா அவன் கானான் தேசத்துக்கு வந்தா புதிய மனிதர்கள், புது புது பாஷைகள், அவன் பாக்குற மனிதர்கள் எப்படி தெரியுறாங்க? அவனுக்கு அரக்கர் மாதிரி தெரியுறாங்க. ஆறாறுல வாழ்ந்துட்டு இருந்தான் சகோதரர்களோடு சகோதரிகளோடு தன் இனத்தாரோடு வாழ்ந்த ஆபிரகாமுக்கு இப்ப கானான் ஒரு புதிய பூமியா இருக்குது. எப்படி இருக்குது? புதிய இடத்துல வந்த உடனே நமக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது ஒண்ணு வாங்கணும், ஏதாவது ஒண்ணு கேட்கணும், அதுக்கு நம்ம பயப்படும். அல்லேலூயா. இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் நடந்துச்சுங்களா? நமக்கு பாஷை தெரியாத ஊர்ல போயிட்டு ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது அப்படிதான் கழிச்சு. அப்படியா? தமிழ் லாங்குவேஜ்க்கு எப்படின்னா இன்னும்